Hi and welcome to Easy Spoken English Kanchi. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட சேனலில் ஒரு கிராமர் லெசன் பார்க்க போகிறோம். இத்தனை நாள் நான் நிறைய லாங் சென்டென்சஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா மேலே அதோட பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் பார்த்தீங்கன்னா ஹேஸ் ஆல்வேஸ் பின் த மோஸ்ட் கன்ஃபியூசிங் லெசன் ஃபார் ஆல் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஐ தாட் ஐ ஷுட் ரியலி புட் இட் அப் ஹியர் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ தட் இஸ் வை திஸ் லெசன். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த லெசனில் நம்ம டீட்டெயில்டாக குட் உடைய யூசேஜஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ குட் உடைய பாசிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். குட் தனியாக வேர்ப் கூட சேர்த்து யூஸ் பண்ணலாம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் குட் பி. அதுக்கு என்ன மாதிரியான வேர்ப் பக்கத்தில் பாசிபிள் வேர்ப் ஃபார்ம்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தான் குட் ஹாவ் பின், குட் ஹாவ் ஹேட், குட் ஹாவ் டு, குட் ஹாவ் ஹேட் டு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வித் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நான் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்காக. ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட், பொதுவாக நம்ம குட் என்ன ரீசனுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி, பாசிபிலிட்டி, ரெக்வெஸ்ட், ஹைப்போதெட்டிக்கல் சென்டென்சஸ் ஆர் சிச்சுவேஷன்ஸ், விஷ் இதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் பொதுவாக நம்ம குட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் குட் ப்ளஸ் வேர்ப். இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஜென்ரலி நம்ம குட் ப்ளஸ் வேர்ப் யூஸ் பண்ணும்போது இது ரெண்டு விஷயம் மீன் பண்ணலாம். ஒன்று பாஸ்ட் எபிலிட்டி பற்றி பேசுகிற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைனா பாசிபிலிட்டி, ப்ரெசென்ட் ஆர் ஃப்யூச்சர் பாசிபிலிட்டிஸை சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹீ குட் ப்ளே கிரிக்கெட் வெரி வெல் லாஸ்ட் இயர். ஸோ இங்கே லாஸ்ட் இயர்னு சொல்லி ஒரு பாஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆப்வியஸ்லி பாஸ்ட் எபிலிட்டியை மென்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு சென்டென்ஸ் இல்லையா. அவனால் போன வருஷம் நல்லா கிரிக்கெட் விளையாட முடிந்தது. ஸோ முடிந்தது இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் தான் இருக்கும் தமிழில் நம்ம பாஸ்ட் எபிலிட்டி மீன் பண்ணி பேசும்போது. ஓகே, அடுத்தது பாருங்கள். ஐ குட் ரன் ஃபாஸ்ட் வென் ஐ வாஸ் யங்கர். நான் சின்ன வயசில் இருந்தப்போ என்னால் நல்லா வேகமாக ஓட முடிந்தது அப்படின்னா பாஸ்ட் எபிலிட்டி பற்றி சொல்கிறோம். கரெக்டாக. ஸோ இது பாஸ்ட் எபிலிட்டி பற்றி சொன்னாலும் நீங்கள் குட் பக்கத்தில் பாஸ்ட் வேர்போ இல்லை V3 ஃபார்மோ பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்மோ நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. குட் ப்ளஸ் வேர்ப் இதுதான் இதோடைய ஸ்ட்ரக்சர். அடுத்தது, ஸோ குட் ப்ளஸ் வேர்ப் இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ப்ரெசென்ட் ஆர் ஃப்யூச்சர் பாசிபிலிட்டிஸையும் நம்ம சொல்லலாம். பாருங்கள், ஹீ குட் கம் டுமாரோ. அவன் நாளை வரலாம். ஸோ நாளைக்கு ஒரு பாசிபிள் விஷயம், இந்த விஷயம் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு குட் ப்ளஸ் வேர்ப் இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு குட்டுக்கு பதிலாக நீங்கள் மே, மைட், வுட் இல்லை கேன் கூட யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லலாம். ஓகே, திஸ் கேன் ஹேப்பன் டுமாரோ, திஸ் மே, திஸ் மைட், திஸ் வுட் ஹேப்பன் டுமாரோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள், ஷீ குட் ஆஸ்க் அஸ் அபவுட் த மணி. அவள் நம்மக்கிட்ட என்ன கேட்பா தெரியல, பட் தெர் ஆர் சான்சஸ், தெர் ஆர் பாசிபிலிட்டிஸ் தட் ஷீ குட் ஆஸ்க் அஸ் அபவுட் த மணி. நம்மக்கிட்ட அவள் பணத்தை பற்றி கேட்கலாம். ஓகே, பாசிபிலிட்டி பற்றி பேசுகிறோம் இல்லையா. ஸோ அதனால் குட் ப்ளஸ் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம குட் ப்ளஸ் வேர்ப் இந்த ஸ்ட்ரக்சரை காமனாக ஒரு பொலைட்டான ஒரு கொஸ்டின், ஒரு ரெக்வெஸ்ட் கேட்கும் போது நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு கொஸ்டின் ஃபார்மில் இருக்கும், பட் குட் ப்ளஸ் வேர்ப் இந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள். குட் யூ ப்ளீஸ் ஷேர் த டீட்டெயில்ஸ். உங்களால் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? ஸோ கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறீங்களா இப்படி நம்ம கேட்குறதுக்கு குட் யூ ப்ளீஸ் ஷேர் த டீட்டெயில்ஸ். ஸோ இதில் பாருங்கள், குட் ஷேர், குட்ன்றது மாடல் வேர்ப், ஷேர்ன்றது வேர்ப் ஃபார்ம், ஜஸ்ட் வேர்ப் ஃபார்ம் தான் இருக்குது. ஓகே, குட் யூ ப்ளீஸ் ஷேர்டு ஆர் ஷேரிங் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. குட் ப்ளஸ் வேர்ப் தான். அடுத்தது, குட் யூ லென் மீ சம் மணி. கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம பொலைட்டாக கேட்போம் இல்லையா. அதுக்கு குட் யூ லென் மீ சம் மணி, குட் யூ ப்ளீஸ்னு சொல்லலாம். குட் யூ ப்ளீஸ் லென் மீ சம் மணி அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன், குட் யூ கைண்ட்லி டேக் அ லுக் அட் திஸ். இதை கொஞ்சம் பார்க்க முடியுமா, இது கொஞ்சம் ப்ளீஸ் பாருங்களேன் இப்படின்னு பொலைட்டாக கேட்போம் இல்லையா. அதுக்கு குட் யூ கைண்ட்லி, குட் யூ ப்ளீஸ் டேக் அ லுக் அட் திஸ். ஓகே, ஸோ அடுத்து இந்த குட் ப்ளஸ் வேர்ப் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம காமனாக எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விஷ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஸோ இப்போ உன்னால் வர முடிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ விஷ் ஐ குட் மீட் ஹிம் டுடே. இன்றைக்கி அவனை பார்க்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ விஷனா இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறோம். அடுத்தது, ஐ விஷ் ஹீ குட் ஃபினிஷ் மை ஒர்க். என் வேலையை அவன் முடித்தானா நல்லாயிருக்கும், இல்லை அவனால் முடிக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, ஐ விஷ் யூ குட் கம் ரைட் நவ். ஸோ உன்னால் இப்போ வர முடிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், இப்போ நீ என்னை வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதுதான் நம்ம விஷ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்லேயும் பாருங்கள் குட் ப்ளஸ் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரைட், இப்போ நம்மளுடைய செகண்ட் ஸ்ட்ரக்சர் குட் பி இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ குட் பி மட்டும் நம்ம யூஸ் பண்ணி, அதாவது பக்கத்தில் எந்த ஆக்ஷன் வேர்பும் இல்லாமல் ஜஸ்ட் குட் பி மட்டும் யூஸ் பண்ணி அது பக்கத்தில் ஒரு adjective ஒரு adverbs யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஷீ குட் பி பிஸி. ஷீ குட் பி பிஸின்னா என்ன அர்த்தம், அவள் பிஸியாக இருக்கலாம்.
பாசிபிலிட்டிஸ் இல்லை கெஸ் பண்ணுறீங்க அந்த ஆக்ஷனை அவள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணுறீங்க. ஸோ அதை எப்படி சொல்கிறோம்? ஷி குட் பி பிஸி. ஸோ பாசிபிலிட்டி ஆர் கெஸ் இந்த கான்டெக்ட்ஸில் நீங்கள் எப்போவுமே மே, மைட், குட், வுட் இந்த 4 மாடல்ஸில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஹீ குட் பி த சிஇஓ ஆஃப் திஸ் கம்பெனி. அவன் இந்த கம்பெனியோடைய சிஇஓவாக இருக்கலாம். பார்த்தா அப்படி தான் தெரியுறான். ஒருவேளை அவன் இந்த கம்பெனியோட சிஇஓவாக இருப்பானோ. ஹீ குட் பி த சிஇஓ ஆஃப் திஸ் கம்பெனி. ஓகே. அடுத்தது திஸ் குட் பி அவர் லாஸ்ட் சான்ஸ். இது நம்மளுடைய கடைசி வாய்ப்பாக இருக்கலாம். யாருக்கும் தெரியாது. பட் தெர் ஆர் பாசிபிலிட்டிஸ் தட் திஸ் குட் பி அவர் லாஸ்ட் சான்ஸ். ஓகே. ஸோ இதில் எல்லாமே பாருங்கள் குட் அப்படின்றது மாடல் வேர்ப், ஒரு ஹெல்பிங் வேர்ப் மாதிரி ஆக்ட் பண்ணுது. இங்கே மெயின் வேர்பே வந்து பி தான். ஓகே. ஸோ வேறு எந்த ஆக்ஷன் வேர்பும் இங்கே இல்லை. அதாவது டேக், கம், கோ இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்ப்ஸ் இல்லாமல் குட் பி மட்டும் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி குட் பி V3 யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தமா ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். குட் பி V3 யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் அது. ஸோ எக்ஸாம்பிள், ஷீ குட் பி சென்ட் டு டெல்லி ஃபார் ஹர் நியூ ப்ராஜெக்ட். அவளுடைய நியூ ப்ராஜெக்ட்டுக்கு அவள் டெல்லிக்கு அனுப்பப்படலாம். பாசிவ் வாய்ஸ் பற்றி டீட்டெயிலாக நான் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயே இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை தெளிவாக இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அவள் அனுப்பப்படலாம் பாசிபிலிட்டியை பற்றி தான் பேசுகிறோம். பாசிவ் வாய்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குட் பி V3 இந்த ஃபார்மில் இருக்குது. அடுத்தது ஹீ குட் பி பனிஷ்ட் ஃபார் திஸ். அப்படின்னா அவன் இதற்காக தண்டிக்கப்படலாம். ஓகே. தண்டிக்கப்படுவானா மாட்டானா நம்மளுக்கு உறுதியாக தெரியல. பட் சான்சஸ் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹீ குட் பி பனிஷ்ட் ஃபார் திஸ். ஓகே. அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், திஸ் புக் குட் பி பப்ளிஷ்ட் நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருஷம் இந்த புத்தகம் வெளியிடப்படலாம். கரெக்டாக? ஸோ பாசிபிலிட்டிஸ், இந்த புத்தகம் வந்து இன்னும் முடியல, பட் அடுத்த வருஷம் இது வெளியாகலாம், வெளியிடப்படலாம் அப்படின்னு சொல்கிறது தான் குட் பி பப்ளிஷ்ட். ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ்லையுமே பாருங்கள் குட் பி V3 யூஸ் பண்ணுறோம். ஸோ குட் பி V3 யூஸ் பண்ணும்போது என்ன அர்த்தம்னா பாசிபிலிட்டியை பாசிவ் வாய்ஸில் சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு விஷயம் நடக்கப்படலாம், ஓகே, செய்யப்படலாம், தண்டிக்கப்படலாம், பார்க்கப்படலாம் இப்படிலாம் சொல்கிறதுக்கு தான் குட் பி V3 இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்மளுடைய தேர்ட் ஸ்ட்ரக்சர் குட் ஹேவ்க்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட் குட் ஹேவ் யூஸ் பண்ணி பொசஷனை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒருத்தவங்க ஒரு பொருளை வச்சுருக்காங்க, குட் யூஸ் பண்ணும்போது வைத்திருக்கலாம் அப்படின்னு ஆகும். இப்போ அவன் வந்து ஒரு பெட் கேட் வச்சுருக்கிறான். ஓகே. அவன் வந்து ஒரு வளர்ப்பு பூனை வைத்திருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஹீ ஹேஸ் அ பெட் கேட். அவன் வைத்திருக்கலாம். ஓகே. அவன் வீட்லேயே ஒரு பூனை வச்சுருப்பான் போல், அதனால தான் அவனுக்கு பூனைனா ரொம்ப பிடிக்குது. நிறைய கேட்னா அவன் வாங்கிட்டே இருக்கான், கேட் வீடியோஸ் பார்க்குறான் அந்த மாதிரி. ஸோ யூஆர் கெஸ்ஸிங் தட் ஹீ குட் ஹாவ் அ பெட் கேட். அவன் வீட்டில் வளர்ப்பு பூனை வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தே குட் ஹாவ் அ சர்ப்ரைஸ் பார்ட்டி ஃபார் அஸ். நம்மளுக்கு அவங்க ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி வச்சுருக்கலாம், அதனால தான் நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க, சீக்கிரமாக நம்மளை வர சொல்கிறாங்க, அவங்க நம்மளுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி வைத்திருக்கலாம். குட் ஹாவ் அ சர்ப்ரைஸ் பார்ட்டி. அடுத்தது திஸ் கம்பெனி குட் ஹாவ் அ லாட் ஆஃப் ரீசோர்ஸஸ். ஸோ இந்த கம்பெனியில் நிறைய வளங்கள் ரீசோர்ஸஸ் இருக்கலாம், நம்மளுக்கு தேவையான ரீசோர்ஸஸ் இந்த கம்பெனியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ குட் ஹேவ் யூஸ் பண்ணி, குட் தான் இங்கே ஹெல்பிங் வேர்ப், மாடல் வந்து ஹெல்பிங் வேர்ப் மாதிரி வேலை செய்யுது. ஹேவ் தான் இங்கே மெயின் வேர்பே. ஸோ பொசிஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஹேவ் தான் அந்த இடத்துல மெயின் வேர்பாக இருக்கும். ஸோ குட் ஹேவ்னோ சொல்லும் போதும் அந்த இடத்துல ஹேவ் தான் மெயின் வேர்ப். குட் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் அது கூட வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த பொசிஷன் ஒரு பாசிபிளாக இந்த பொசிஷன் இருக்கலாம், ஒரு கெஸ்டில் ஒரு பொசிஷனை நம்ம மீன் பண்ணும்போது அதுக்கு தான் நம்ம குட் ஹேவ் யூஸ் பண்ணி பொசிஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ அடுத்து குட் ஹேவ் கூட V3 ஃபார்ம் எப்படி நம்ம குட் பி யூஸ் பண்ணி சில சென்டென்சஸ் பார்த்தோம் வித்தவுட் எனி ஆக்ஷன் வேர்ப். அதுக்கப்புறம் குட் பி V3 பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி குட் ஹேவ் V3 ஃபார்ம் யூஸ் பண்ணி என்ன மாதிரியான சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம், அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ குட் ஹேவ் V3 யூஸ் பண்ணும்போது அது என்ன விஷயத்த சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்குமோ, இப்படி ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி பாஸ்டில் கெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைனா பாஸ்டில் நீ இதை பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணலை, சரி நான் இதை பண்ணியிருப்பேன் ஆனால் பண்ண முடியல, இந்த மாதிரி பாஸ்டில் நடந்திருக்கலாம் ஆனால் நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். யூ குட் ஹவ் கால்டு மீ. ஸோ இது எந்த விஷயத்தை வெளிப்படுத்துது? யூ குட் ஹவ் கால்டு மீ அப்படின்னு சொல்கிறது கெஸ் பண்ணுறோமா, நீ எனக்கு கால் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணல, நீ எனக்கு கால் பண்ணியிருக்கலாம் ஏன் பண்ணலைன்னு கேட்குறோம். பாஸ்டில் இந்த விஷயம் நடந்திருக்கலாம், இதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது ஆனால் ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்குறோம். ரைட். அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ குட் ஹவ் ஹெல்ப்ட் தெம், தட்ஸ் வை தே வான். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம்,
அதனால தான் அவங்க ஜெயிச்சாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம்? கெஸ் பண்ணுறோம். அவள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா, அதனால தான் அவங்க ஜெயிச்சாங்க. ஸோ கெஸ் பண்ணுறது, பாசிபிலிட்டி இதை பற்றி பேசும்போது மட்டும் நீங்கள் குட்டுக்கு பதிலாக மே, மைட், வுட் இதெல்லாமும் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக குட்டுக்கும் வுட்டுக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த எக்ஸாம்பிள், ஐ குட் ஹவ் கான் இஃப் ஹி ஹேட் இன்வைட்டட் மீ. அவன் என்னை கூப்பிட்டுருந்தா என்னால் போயிருக்க முடியும். அவன் தான் என்னை கூப்பிடவே இல்லையா, அப்புறம் எப்படி நான் போக முடியும்? இந்த மாதிரி அர்த்தத்தில் குட் ஹேவை நம்ம கண்டிஷனல் கிளாஸஸ்லேயும் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ குட் ஹேவ் V3 இந்த ஃபார்மில் இருக்க சென்டென்சஸ்லாம் என்ன அர்த்தம்? பாஸ்ட்டில் நடந்த ஆக்ஷன்ஸை ஒன்று கெஸ் பண்ணுறோம், இல்லை நடந்திருக்கலாம் ஆனால் நடக்கலை அப்படின்ற விஷயத்த சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ நம்மளோட அடுத்த ஸ்ட்ரக்சர் குட் ஹேவ் பின். ஸோ குட் ஹேவ் பின் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே குட் பி பார்த்தோம். குட் பியை 2 விஷயத்துக்கு பார்த்தோம். ஸோ ஒரு விஷயம் இப்படி இருக்கலாம், அவள் பிஸியாக இருக்கலாம், அவன் சிஇஓவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோம். அதே மாதிரி குட் பி V3 ஃபார்ம் எடுத்து பார்த்தோம் இல்லையா? பாசிவ் வாய்ஸில் பாசிபிலிட்டிஸை பாசிவ் வாய்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, இது 2 விஷயத்துக்காக குட் பி ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அதே மாதிரி தான் அதோட பாஸ்ட் டென்ஸ் தான், அதோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் இந்த குட் ஹேவ் பின். ஓகே. அவள் பிஸியாக இருக்கலாம்னு சொல்லும்போது அவள் இப்போது ப்ரெசென்ட்டில் பிஸியாக இருக்கலாம், இல்லை நாளைக்கு பிஸியாக இருக்கலாம்னு சொல்கிறோம். இதே அவன் நேற்று பிஸியாக இருந்தான்னு சொல்லும்போது நம்ம குட் ஹேவ் பின் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி சொல்லலாம்? ஷீ குட் ஹேவ் பின் பிஸி. அவள் பிஸியாக இருந்திருக்கலாம், அதான் உன்னோட ஃபோன் எடுக்கல. அவள் பிஸியாக இருந்திருக்கலாம், அதான் வரல. ஸோ பாஸ்ட்டில் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஷீ குட் ஹேவ் பின் பிஸி. அடுத்து தே குட் ஹேவ் பின் இன் சென்னை எஸ்டர்டே. ஒரு வேளை நேற்று அவங்க சென்னையில் இருந்திருப்பாங்க, அவங்க சென்னையில் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணுறோம் நேற்று நடந்த ஆக்ஷன்ஸை. ரைட்டா? ஸோ தே குட் ஹவ் பின் இன் சென்னை எஸ்டர்டே. அடுத்து யூ குட் ஹவ் பின் இன் ட்ரபிள் ஃபார் டூயிங் திஸ். இதை செஞ்சதுக்கு நீ பிரச்சனையில் மாட்டியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். யூ குட் ஹவ் பின் இன் ட்ரபிள் ஃபார் டூயிங் திஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இதுலேயும் பாருங்கள், குட் ஹேவுக்கு பதிலாக நீங்கள் மே ஹேவ், மைட் ஹேவ், வுட் ஹேவ் இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். எப்போ நீங்கள் பாசிபிலிட்டிஸ் இல்லை கெஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரியெல்லாம் பேசும்போது இந்த 4 மாடல்ஸில் இது வேணால் யூஸ் பண்ணலாம். அடுத்தது குட் ஹவ் பீனை நம்ம எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, குட் பி எங்கே யூஸ் பண்ணோம்? V3 ஃபார்மோட சேர்த்து பாசிபிலிட்டியை பாசிவ் வாய்ஸில் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் குட் ஹவ் பீன் கூட V3 ஃபார்ம் சேர்த்து பாசிபிலிட்டியை பாசிவ் வாய்ஸில் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஹிஸ் கார் குட் ஹவ் பின் ஸ்டோலன். அவன் ஏன் எப்போவுமே காரில் வருவானே, ஏன் காரில் வரல தெரியல, ஒரு வேளை அவன் கார் திருடு போயிடுச்சோ என்னவோ, எல்லாரும் அப்படி தான் பேசிக்கிறாங்க. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க, பாசிபிலிட்டி பாஸ்ட் ஆக்ஷனை கெஸ் பண்ணுறீங்க, பாசிவ் வாய்ஸில் சொல்கிறீங்க. ஹிஸ் கார் குட் ஹவ் பின் ஸ்டோலன். ஸோ குட் ஹவ் பின் V3. கரெக்டாக? ஸோ குட் ஹவ் பின் V3 போடும்போது பாசிபிலிட்டி பாஸ்ட் பாசிபிலிட்டியை பாசிவ் வாய்ஸில் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது ஹீ குட் ஹவ் பின் அரெஸ்டட். அவன் கைது செய்யப்பட்டிருக்கலாம். பாஸ்டில் அவனை கைது பண்ணாங்க, அதை நம்ம பாசிபிலிட்டி இல்லை கெஸ் பண்ணுறோம் அந்த ஆக்ஷனை. ஓகே. ஹீ குட் ஹவ் பின் அரெஸ்டட். அடுத்து ஹீ குட் ஹவ் பின் செலக்டட் அஸ் த சேர்மேன். அவன் வந்து சேர்மேனாக தேர்வு செய்யப்பட்டிருக்கலாம், ஆனால் ஆகலை, இல்லை பட்டிருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. ஸோ இப்படிலாம் சொல்கிறதுக்கு தான் குட் ஹவ் பின் V3 யூஸ் பண்ணுறோம். ஸோ குட் ஹவ் பின் V3னா பாஸ்ட் பாசிபிலிட்டி இன் பாசிவ் வாய்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா குட் ஹேவ் ஹேட். ஸோ குட் ஹேவ் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்? அதே காரணத்துக்காக தான் குட் ஹவ் ஹேடையும் யூஸ் பண்ண போகிறோம், பட் பாஸ்ட் டென்ஸில் இருக்க போது பார்க்கலாம். யூ குட் ஹவ் ஹேட் திஸ் ஜாப் இஃப் யூ ஹேட் பெர்ஃபார்ம்டு வெல் இன் தி இன்டர்வியூ. இன்டர்வியூவில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னா உனக்கு இந்த ஜாப் இருந்திருக்கும். ஸோ உனக்கு ஜாப் இருக்குது, யூ ஹாவ் அ ஜாப். யூ குட் ஹாவ் அ ஜாப்னா பாசிபிலிட்டி சொல்கிறோம், உனக்கு இந்த வேலை கிடைக்கலாம். ஓகே. உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கும் எப்போ நீ பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா. இப்படி பாஸ்ட்டு பாசிபிலிட்டியை, அதாவது பொசிஷன் தான் இல்லையா, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு வேலை இருந்திருக்கும், உனக்கும் இந்த வேலை இருந்திருக்கும்னு சொல்லும்போது யூ குட் ஹவ் ஹேட், யூ குட் ஹவ் ஹேட் திஸ் ஜாப். ஓகே. ஸோ இங்கே ஹேட் தான் மெயின் வேர்ப். கரெக்டாக? அதை V3 ஃபார்மில் எழுதியிருக்கோம். குட் ஹேவ் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்பிங் வேர்ப் மாதிரி ஆக்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ யூ குட் ஹவ் ஹேட் திஸ் ஜாப் இஃப் யூ ஹேட் பெர்ஃபார்ம்டு வெல் இன் தி இன்டர்வியூ. அடுத்தது ஐ குட் ஹவ் ஹேட் திஸ் கார் பட் மை பிரதர் டுக் இட். சரி, நான் இந்த காரை வச்சுருந்துருப்பேன், ஆனால் எங்கள் அண்ணன் எடுத்துக்கிட்டான். சரியா? நான் வச்சுருந்துருப்பேன், பாஸ்டில் எனக்கு அந்த பாசிபிலிட்டி இருந்தது, பட் இல்லைன்னு சொல்ல வரும். கரெக்டாக? ஐ குட் ஹவ் ஹேட் திஸ் கார், ஏன்னா எனக்கு இந்த கார் இருந்திருக்கும், ஆனால் அதை எங்கள் அண்ணன் எடுத்துக்கிட்டான். நெக்ஸ்ட் ஒன், ஹீ குட் ஹவ் ஹேட் திஸ் சான்ஸ் இஃப் யூ ஹேடன்ட் ஸ்டாப்ட் இட். நீ மட்டும் நிறுத்தலைன்னா அவனுக்கு இந்த வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ அவன் பாஸ்டில் இந்த வாய்ப்பை வைத்திருந்திருப்பான், அவனுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குட் ஹேவ் ஹேட் அ பொசிஷனில் தான் சொல்கிறோம், பாஸ்டில் இருந்திருக்கும், சான்சஸ் இருந்தது ஆனால் இல்லைன்னு சொல்ல வரும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். குட் ஹேவ் டு.
ஸோ ஹேவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு இது எல்லாமே நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா அவசியம் ஏதாவது ஒரு நெசசிட்டியை வெளிப்படுத்த வேண்டியிருக்கும் போது தான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது கூட நம்ம குட் சேர்த்து யூஸ் பண்ணுறோம். குட் ஹேவ் டுன்னு யூஸ் பண்ணும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா பாசிபிள் நெசசிட்டி இன் த ஃப்யூச்சர். ஓகே, ஃப்யூச்சரில் நம்ம இதை செய்ய வேண்டி இருக்கலாம். ஓகே, தெரியல, பட் சான்ஸ் இருக்குது, செய்ய வேண்டி இருக்கலாம். நம்ம நாளைக்கு ஆஃபீஸ் போக வேண்டி இருக்கலாம், யாருக்கு தெரியும், திடீர்னு கால் வரலாம், நம்ம நாளைக்கு போக வேண்டி இருக்கலாம். ஓகே, அவங்க திருப்பியும் நம்மக்கிட்ட வர வேண்டி இருக்கலாம், அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வரலாம். ஃப்யூச்சரில் பாசிபிள் நெசசிட்டி, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அந்த அவசியம் திரும்பி ஏற்படலாம் ஃப்யூச்சரில். ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் குட் ஹேவ் டு யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் நிறைய தடவை இந்த வீடியோவில் நான் ரிப்பீட் பண்ணிட்டேன். பாசிபிலிட்டி அண்ட் கெஸ் இது ரெண்டும் சேம் கான்டெக்ஸ்ட் தான். ஓகே, ஸோ இதை ரெண்டையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மே, மைட், குட், வுட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல குட் ஹேவ் டுக்கு பதிலாக மே, மைட் ஆர் வுட் கூட யூஸ் பண்ணலாம். பட் பொதுவாக காமனாக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைட் ஹேவ் டு. ஓகே, மே ஹேவ் டு, வுட் ஹேவ் டுவை விட மைட் ஹேவ் டு இஸ் வெரி காமன் டு எக்ஸ்ப்ரெஸ் பாசிபிள் ஃப்யூச்சர் நெசசிட்டி. ஓகேயா, பட் நம்ம குட் ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுனால நீங்கள் சம் கான்டெக்ட்ஸில் குட் ஹேவ் டுவும் பார்ப்பீங்க. ஸோ அதனால் நான் இங்கே குட் மட்டும் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், we could have to take a different route because of road construction. ஸோ ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனால் நம்ம வேறு ரூட் எடுக்க வேண்டி இருக்கலாம். ஓகே, நம்ம நேராக போவோம், பட் we could have to take a different route, who knows, அந்த மாதிரி. ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த அவசியம் ஏற்படலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, he could have to wait for hours at the airport for his flight. அவன் ஃப்ளைட்காக அவன் ஏர்போர்ட்டில் மணிக்கணக்காக வெயிட் பண்ண வேண்டி இருக்கலாம். ஓகே, பாசிபிள் நெசசிட்டி இன் த ஃப்யூச்சர். அடுத்தது, the students could have to retake the exam if they fail. ஸோ ஃபெயில் ஆனாங்கன்னா திருப்பியும் எழுத வேண்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபெயில் ஆனால் இந்த விஷயம் ஃப்யூச்சரில் நடக்கலாம். ஓகே, ஸோ இதே பாஸ்ட்டில் சொல்கிறோம். பாஸ்ட்டில் ஒரு நெசசிட்டி இருந்திருக்கலாம், அவங்க அதனால தான் வரல, அவளுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, அதை சொல்கிறதுக்கு தான் அடுத்த ஸ்ட்ரக்சர் குட் ஹேவ் ஹேட் டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் நாட் வெரி காமன். நான் சொன்ன மாதிரி மைட் தான் இந்த கான்டெக்ஸ்ட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், மைட் ஹவ் ஹேட் டு அந்த மாதிரி. பட் இங்கே குட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் இங்கே குட் யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். பிகாஸ் இதுவும் கரெக்ட் தான், இந்த கான்டெக்ஸ்ட்டில் இதையும் பாசிபிளாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், they could have had to reschedule the meeting because of a minor issue. ஸோ ஒரு சின்ன இஷ்யூனால அவங்களுக்கு மீட்டிங் ரீஸ்கெடியூல் பண்ண வேண்டி இருந்திருக்கலாம். ஓகே, பண்ண வேண்டி இருந்திருக்கலாம். பண்ண வேண்டி இருந்ததுன்னா சிம்பிளி ஹேட் டு போடுவோம், தே ஹேட் டு ரீஸ்கெடியூல் போடுவோம். பண்ண வேண்டி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணும்போது could have had to reschedule. ஆல்ரைட், அடுத்தது, we could have had to redo the experiment due to errors in the data. ஸோ டேட்டாவில் இருக்கிற எரர்ஸ்னால நம்ம இதை மறுபடியும் பண்ண வேண்டி இருந்திருக்கலாம். பட் நல்ல வேலை கைடு வந்து ஓகே சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம பண்ண வேண்டியது இல்லை, பண்ண வேண்டி இருந்திருக்கலாம். பாசிபிள் necessity in the past. Okay, we could have had to redo. Alright, ஸோ இப்போ நம்ம could யூஸ் பண்ணி all the possible 7 different structures வந்து நம்ம பார்த்துருக்கோம் with detailed explanation. இப்போ இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை ரீட் பண்ணலாம். இது ஒரு சீரியஸான பிரச்சனையாக இருக்கலாம். ஓகே, இல்லை இருந்திருக்கலாம். ப்ரெசன்ட்லேயும் பாஸ்டில் ரெண்டுமே எழுதுங்க. அடுத்தது, உனக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லை கிடைச்சிருக்கலாம். அகெயின் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட். நான் நினச்சதை நேற்று என்னால் பேச முடிந்தது, அப்புறம் முடியலை. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்துலேயும் எழுதுங்க, ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது, இந்த டார்கெட் அச்சீவ் செய்யப்படலாம், இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம். பாசிவ் வாய்ஸில் சொல்லியிருக்கேன். அதையே வந்து நம்ம பாஸ்ட்டில் சொல்ல போகிறோம், அச்சீவ் செய்யப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு. இந்த சிகிச்சைக்கு பின் உனக்கு காய்ச்சல் இருக்கலாம். ஸோ பொசஷன் மாதிரி ட்ரை பண்ணுங்கள், குட் ஹேவ் யூஸ் பண்ணி. அதே பாஸ்ட் டென்ஸ்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஈச் கொஸ்டினில் நான் ரெண்டு சென்டென்சஸ் எழுத சொல்லியிருக்கேன் ப்ரெசன்ட் பாஸ்ட்டில். தேர்ட் கொஸ்டினில் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்கேன். ஸோ டோட்டலி 10 கொஸ்டின்ஸ் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ரொம்ப காமனாக நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுற சில ஸ்ட்ரக்சர்ஸ் இது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது. ஸோ அதனால் கிவ் திஸ் அ ட்ரை. ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.